அண்மை செய்தி. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமன முறைகேடு விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட 2538 பணியிடங்கள் நியமனங்களுக்கு 634 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளதால் இது குறித்து வழக்கு பதிவு செய்யும்படி அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பி இருந்தது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக எம்பி இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அமலாக்கத்துறை அனுப்பிய தகவல்களில் ஆதாரங்கள் உள்ளதாக கூறி அதன் அடிப்படையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்யும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் வழக்கு பதிவு செய்யாமல் நீதிமன்ற உத்தரவை வேண்டுமென்றே செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐஎஸ் இன்பதுரை சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்பதுரை சார்பில் வழக்கறிஞர் எஸ் தமிழ்ச்செல்வன் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கில் ஏற்கனவே தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.